என்னோட கேள்வி வந்து சாட்டை அண்ணா அவர்கள்கிட்ட. நானா என்ன கொடுத்துற நீ சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? சோறுங்க வேற என்ன கேக்குற? ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் வந்து இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு நாசமா போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சாட்டை தான் காரணம். ஐயோ ஐயோ அவர் மட்டும் மக்கள்லாம் எத்தனை பேர் சொல்றாங்க? எத்தனை பேர் சொல்றாங்க மக்கள்? டீயை விட கப்பு சூடாகுது. என்ன பண்றது? நாங்க எவ்வளவு நாள் தான் லோக்கலா இருக்கிறது. அவன் ராஜானா நான் மந்திரி, அவன் ஹீரோனா நான் காமெடியே. நான் சமூக வலைதளங்கள்ல பார்த்தேன். உங்க கருத்து சொல்லுங்க, உங்க கேள்வியை வைங்க. நீங்க மக்கள் சொல்லிட்டு ஏதோ 8 கோடி மக்களும் கூடின்னு சொன்ன மாதிரி கருத்து சொல்லாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நான் இப்பவும் நான் திரும்ப சொல்றேன், நாம் தமிழர் கட்சி நாம தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்த நேரத்தில் திமுக அதிமுக இன்னும் ஓங்கி எதிர்த்திருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நாம வந்து விஜய் இந்த அளவுக்கு தேவையில்லாம நம்ம வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை வந்து நம்மளுடைய எதிர்கட்சியாக பாவிச்சு நிறைய இடங்கள் நம்ம விஜய் பேசி, நான் உட்பட நிறைய இடத்துல பேசிட்டோமோ அப்படின்னு நான் வந்து நிறைய இடத்துல நினைக்கிறேன். அதை தவிர்த்திருக்கலாம். நான் அப்படிதான் பாக்குறேன். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. யார மூத்திரத்தை குடிக்க சொல்ற? உன்னதான் குடி சொல்றேன். இப்போ நீங்க சொல்ற விஷயங்களை வந்து கட்சியில நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்களா? சொல்லவும் விட மாட்டாங்க, சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டாங்க. நான் வந்து ஓப்பனாக வீடியோலாம் சொல்றேன், சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டாங்க, சொல்லவும் விட மாட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல நம்ம பெரும்பான்மையான பார்க்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை வருஷமா அண்ணன் விஜயனை கட்சி ஆரம்பிக்கணும், இத்தனை வருஷமா நாங்க எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம், உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப தெரியல நாங்க தற்கூரின்னு, இப்பதான் தெரியுதா நாங்க நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு மாற்றா ஒருத்தர் வரான்னு சொல்லிட்டு தான் நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றோம். அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது மட்டும் நாங்க தற்கூரி, இத்தனை வருஷமா எங்களுக்கு தற்கூரின்னு தெரியலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சாட்டை துரைமுருகன் அவர் மட்டும் பேசாம இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர் பேசி தான் வந்து இப்போ ஏற்கனவே இருந்த வாக்கம் வந்து இப்போ வந்து குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு போட்டு கொடுத்தானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. ஒரு கட்சி விட்டு தூக்குனாலே நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். உங்க கருத்து சரி, நான் பார்த்தேன் உங்க கருத்து பதில சொல்றா. 234 தொகுதி இல்லையா? 234 தொகுதியில 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். நீங்க தோத்ததுக்கு காரணம் நீதான். அவங்க கட்சி அவங்க பாத்துப்பாங்கயா. ஃபர்ஸ்ட் உன் கட்சி நீங்க நல்லா பாருங்கயா. 234 தொகுதியில் 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். 126 தொகுதியில தாவேக்கா தோத்ததுக்கு யார் காரணம்? நீயே சொல்றா. நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு 4 விழுக்காட மாறினதுக்கு நான் காரணம் சொல்றீங்களா? நான் 2010 இருந்து இருக்கேன். இந்த 8 விழுக்காட மாறினதுக்கு யார் காரணம்? அப்போ சீமான் அவர்கள். ஜெயிச்சதுக்கு எங்க அண்ணன் காரணம் மாதிரி இங்க தோற்றதுக்கு இல்ல வீழ்ந்ததுக்கு எல்லாரும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். எல்லாருடைய பொறுப்பும் இருக்கு. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. இல்ல, எல்லாருடைய பொறுப்பும் இருக்கு, எல்லாருடைய கடமையும் இருக்கு. இன்னும் அது கூடுதலாக நாளை 40 மாற்றுவதற்கு எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. அதனுடைய நோக்கி வேலையை நாங்க போயிட்டு இருக்கிறோம். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஒரு தனிப்பட்ட நபர், சாட்டைங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இவ்வளவு பெரிய கட்சியை விஜய்ங்கிற ஒரு ஆளை நான் பேசி ஜெயிக்க வச்சுட்டேன்றாங்க. நான் ஒருத்தன் பேசினா விஜய் ஜெயிச்சாருன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளு? ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. நான் ஒருத்தன் பேசி விஜய் ஜெயிச்சாருன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளு? அப்ப விஜய் 69 படத்தை நடிச்சு ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா இதெல்லாம் செய்ய முடியாத ஒருத்தர் நான் சொல்லிடுறேன், திமிரா சொல்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு? காவ ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே. தலைக்கணமும் அகம்பாவும் உங்க கட்சி எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாத்தீங்களா? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? சமூக வலைதளத்துல பாத்தீங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லல. நீங்க யாரை பாத்தீங்களோ அவங்களுக்கு சொல்றேன். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. நான் என்ன கேக்குறேன்னா, 8% உங்களோட வாக்கு ஆல்ரெடி இருந்தது, இப்போ வந்து 4 சரிஞ்சிருக்குது. ஏண்டா பஞ்சாயத்து போடுற டிவி நோண்ற மாதிரி போறே வரேன் கூட அதையே பிடிச்சு நோண்றீங்கடா. 8 இருந்த வாக்கு சதவீதம் 4 கம்மியா இருக்குது. இப்ப அண்ணாமலை கட்சி தொடங்கியிருக்காரு. அடுத்தது தனுஷ், சூர்யா, பிரதீப் ரங்கநாதன், இப்ப எல்லாருமே கட்சி தொடங்கி வராங்கன்னா அந்த 4-0 போவாதா? 4-0 போவாதா? வாயில வசம்ப வச்சு தேய்க்க
வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அதுக்கு நீங்க என்ன மாதிரி நாங்க ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சிருக்கீங்க? சொல்றோம்னா, நீங்க நான் கேள்வியை முழுசா முடிச்சுக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா பதில் சொல்லுங்க. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா. ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் சுத்தமா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு. எப்படி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிறது? ஏன் நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன், நீங்க ஃபுல்லா பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன். கேள்வி கேளுங்க, உங்க கருத்தை வெளில சொல்லுங்க. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். காரணம் நம்பகத்தன்மை குறைபாடா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப களஞ்சியம் அவர்கள் ரொம்ப வருஷமா கட்சி கூட இருந்தாங்க. அவங்க உங்க கருத்தை சமூக வலைதளத்துல பதிவு பண்ணுங்க, மக்களுங்க பதிவு பண்ணுங்க. கேள்வியை மட்டும் கேளுங்க. எங்களுக்கு பாராட்டாதீங்க, எங்களுக்கு பாராட்டாதீங்க. அப்புறம் என்ன நீங்க வந்த களஞ்சியம் ரொம்ப வருஷமா கூட வந்தாங்க. அவங்க வந்து கட்சி விட்டு வெளில போறாங்க. அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை வச்சுக்கோங்க. கேள்விதான் விஷயப்பட்ட பிரச்சனை வச்சுக்கோங்க. கேள்விதான் விஷயம். இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு, ஏன்னு தெரியல. தம்பி விஷ்ணுவும் கட்சியை விட்டு நீக்கப்படுவது கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். ஒரு கட்சியில இருந்து ஒழுங்கு விதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒழுங்கை மீறி அவர் செயல்பட்டாருன்னா கட்சி நீக்கும். இந்த வரேன், நீங்க சொல்லுங்க, நீங்க உலகத்துல சொல்லுங்க. நக்கீரன் கோபால் அவர்கள் இதற்கு முன்பாக அந்த சீமான் அவர்களை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமா பேசிருக்காங்க தெரியுமா? இவரை வந்து எங்கள் தேசத்துல பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? முருகன் டிபேட்டுக்காக தான் பாரிசரன் அவர்களை சப்போர்ட் பண்ணி நான் பேசினேன். தமிழ் தேசிய கருத்தில் தான் பேசினேன். பாரிசரன் அவர்கள் கட்சி விமர்சிக்கிறாரு, அவரை நீ பத்தி எதுக்கு பேசுறேன்னு கேட்டீங்களா? இப்ப நீங்க என்னக்கா பண்றீங்க? காலம் வராதப்பா. நக்கீரன் கோபால் நம்ம வாழ்த்திட்டு இருந்தாரா? தமிழ் தேசிய கருத்தில் பேசிட்டு இருந்தாரா? அவர் எதுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க? என்னை இப்ப கட்சி விட்டு தூக்கணும் எதுக்கு கத்துக்கிட்டீங்க? இது என்ன மாதிரி செய்யல? அப்புறம் உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நான் கட்சியில இருந்து 2 முறை நீக்கப்பட்டிருக்கேன். 2 முறை சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் நீக்கப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன் நீக்கப்பட்டேன்? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? நீ யாரு? நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க. நீ யாரு? பார்க்கும் போதெல்லாம் வெறி வருது. நானே பார்த்தேன்னு வச்சுக்க, இதை விட 4 மடங்கு அடிச்சு கொண்டு வருவேன். அந்த ஓடுறா அப்படின்னு இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுவேன். நாய் அவரோட பேசலாம், அந்த என்கிட்ட பேசலாம். நான் ஏன் அவன்கிட்ட பேசணும்? கட்சியில நல்லது கெட்டத பொறுப்பு இருக்குது நானா இல்ல நீங்களா? அப்ப நான் தானே, நீ என்கிட்ட தானே சொல்லணும் அப்படின்னு நான் வந்து பொதுவெளியில பேசிட்டு இருக்க முடியாது. 2 முறை நீக்கப்பட்டும் தவறை திருத்தி கொண்டு இடதுனால இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். நான் இங்க நிக்கிறேன், என்னோட BMW கார் வெளியில நிக்குது. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப 8ல இருந்து 4 இருக்குது. திரும்ப நிறைய பேர் வராங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு. அந்த 4ல இருந்து மறுபடியும் குறையாதா பர்சன்டேஜ்? அதுதான் என்னோட கேள்வி. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா? இந்த தேர்தல் வந்து ஒரு விபரீத விபத்து, இது டிசாஸ்டர், பேரிடர். இந்த தேர்தல் முடிவு இந்த தடவை தான். இதே போல நடக்காது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது, லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இதே போல நடக்கும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆபத்தா போய் முடியும். If you are bad, I am your dad. அமைச்சர் ஆதவர்ஜன் மேல வந்துட்டு நாங்க புகார் கொடுத்திருக்கோம். குறிப்பா இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்துட்டு ஆபாசமான ஒரு பேச்சை வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஆதவர்ஜனா என்ன ஆபாசமா பேசிட்டாரு? ஆபாசமா பேசின உதயநிதியை உதயநிதின்னு கூப்பிடாதீங்க, எல்லாரும் ஆபாச நிதின்னு கூப்பிடுங்கன்னு சொன்னது தப்பா? தப்புதான். எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ஆபாச நிதின்னு கூப்பிடுறாங்க. இனிமேல் அவரை ஆபாச நிதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. அதுக்கப்புறம் மிரட்டுற தோணையில வந்து பேசுறாரு. மிரட்டுற தோணியில பேசுறாருன்னு நீ தான் சொல்ற. அப்புறம் நீ ஏன் எதுக்கு சொல்ற டிஎம்கே காரன் பயப்பட மாட்டான்னு? கண்டிப்பா திமுக காரன் வந்து பயப்பட மாட்டான். அதுக்கு இதுவே சாட்சி. எது சாட்சி? போலீஸ் வந்தோடனே கக்கூஸ்ல இருந்ததா? ஏடா வலிப்பு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? சாவி எதுவும் வேணுமா என்ன? அதுல இந்த முன்னாடி உள்ள வாய பாருங்களேன். நீதிமன்றமே தவிர்க்க முடியாத தலைவர் சொல்லிச்சு. உடனே சவுக்கு சங்கர் ஆமா தவிர்க்க முடியாத தலைவர் தான். நிறைய கதைகள் சொல்வதனால அவர் தவிர்க்க முடியாத தலைவர். அதுக்கு என்ன கதை சொல்வாருன்னு சொல்லி சொல்றாருன்னா, டெல்லிக்கு சீமான் அவர்கள் போயிட்டு வரும்போது அவரும் ராடாசுந்தர் நிற்கும் போது அவங்க வந்து படம் பிடிச்சாங்க, துப்பாக்கியோட படம் பிடிச்சாங்க. அது என்னுடைய படத்தை வச்சிருந்தாங்க. உடனே இவர் இந்த படத்தை துப்பாக்கில ஒட்டி வச்சிருந்தாரு. இது அப்படி சொல்லவே இல்லை சீமான். அலைபேசியில படத்தை வச்சிருந்தான்னு சொன்னத துப்பாக்கில படத்தை ஒட்டி வச்சிருந்தாரு அப்படின்னு சீமான் கதை சொன்னாருன்னு சொல்றான். ராணுவத்துல துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணன் படத்தை ஒட்டிட்டான். அது என்னுடைய படத்தை வச்சிருந்தாங்க. உடனே இவர் இந்த படத்தை துப்பாக்கில ஒட்டி வச்சிருந்தாரு. இது அப்படி சொல்லவே இல்லை சீமான். துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணன் படத்தை ஒட்டிட்டான். சரி, காலையில எந்திரிச்சு ஏதாவது நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எக்ஸ்போ கிட்ட போனா ஃபுல்லா இவரோட வீடியோ, இவரோட போஸ்டர் தான். என்னையா பண்ணாரு இருந்தாலும் விஜய் அவர்களை வந்து கலாய்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கோட்டை வாங்கிட்டு வந்து உட்காந்து ஒரு ஷோ பண்ண குத்தமா அவர் கலாய்க்கலான்னு பார்த்தா அவரை போட்டு 4 நாளா போட்டு அடின்னு அடிச்சு ட்ரோல் பண்றேன்னு ஒருத்தன் வீடியோ போட்டு முரட்டு ட்ரோல் மெட்டீரியல் ஆன ஒரே ஒரு சார் வந்துட்டு நம்ம சாட்டை சார் தான். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.